அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் பேசுறது, மார்க்சிஸ்டை சேர்ந்த சண்முகம் அவர்கள் பேசினது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. மதிமுகவில் அடிச்சுக்கிறதா இருக்கட்டும். நீங்கள் திருமாவளவன் சொல்கிறாரு, அதாவது திமுகவுக்கு போடக்கூடிய வந்த வாக்குகளில் 4ல் 1 ஓட்டு எங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்கிறாரு. 4ல் 1 ஓட்டு 2026 போடணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இடுறாரு. கட்டளையும் இடுறாரு, எங்கள் ஓட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா 25% வந்து திமுகவினுடைய ஓட்டுகளில் எங்கள் ஓட்டு தான் அவர் கிளைம் பண்ணுறாரு. அப்போ 25% கிளைம் பண்ணால் எங்களுக்கு சீட் எண்ணிக்கையும் அதிகமாக வேண்டும் அப்படின்றத ஒரு முன்னாடி வைக்கிறார். இதற்கு முன்னாடி அவருடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா பேசும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஈவன் அதுக்கப்புறம் திருமாவளவனும் அதை சொல்லியிருக்கிறார். ஏன் எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கக்கூடாதா? இப்படிப்பட்ட பல விஷயங்களை அவங்க முன்னாடி வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, போன முறை ஏதோ நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் கடைசி நேரத்தில் வந்துட்டோங்க, அது மாதிரி இந்த முறையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டியில் கேட்கும்போது சொல்கிறாரு, சண்முகம் சொல்கிறார், ஒரு 98% தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றதா சொல்கிறாங்களே, அப்படியா அப்படின்னு கேட்டால், அப்போ 2% தான் நிறைவேற்ற வேண்டியது இருக்கா? ஒரு போராட்ட களத்தில் அவர் பேசுகிறாரு. அப்படின்னா இந்த போராட்டங்களெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி உள்ளுக்குள்ள நிறைய புகைச்சல் இருக்குது. அதனால அந்த கூட்டணி அப்படியே தான் இருக்கும். அவங்க சொன்ன இன்டாக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது பிரிஞ்சிராம அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒட்டிக்கிட்டே இருக்கிறவங்க பேசாமல் கட்சிகளெல்லாம் இணைச்சி திமுகவினுடைய கட்சிக்காரர்களாக நிர்வாகிகளாக இவங்க மாறலாம்.